அதிமுகன்றது ஒரு பலமான கட்சி. நீங்க இப்போ அண்ணன் தம்பி சண்டை நீங்க சொல்லலாம். இந்த சண்டையினால பார்த்தீங்கன்னா இந்த கட்சியை நீங்க பிளவுபட்டு நீங்க உங்களோட இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் வந்து திமுக கூடுற அளவுக்கு இந்த கட்சி இருந்துச்சு. இப்போ இது வலிமையா இருக்குன்னு மீண்டும் உங்களால் சொல்லுங்க சார். யாரோ நபர்கள் போகிறதுனால ஒரு கட்சி வலுவை அந்த ஏரியாவில் அவரை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி போகலாம். சில பேர் கேண்டிடேச்சர் உள்ளது போகலாம். தேர்தலில் அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதனால அப்படியே எந்த ஒரு தனிநபரை நம்பி எந்த கட்சி இருக்காது. அவர்கள் இருந்து அந்த கட்சியை பலப்படுத்துறது விட்டு அவங்க போனால் அந்த இடத்துக்கு வேற ஆள் வந்துட போகிறாங்க. சில காலம் வேணால் பிடிக்கும். சில பேர் 20 வருஷம் ஒரு ஏரியாவில் கட்சியை வழிநடத்திட்டு அவங்க போகிறப்போ அவங்க கூட கொஞ்சம் பேர் போவாங்க. அந்த இடத்துல அடுத்த நபர்கள் உருவாவாங்க. அது காலப்போக்கில் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். அதுக்காக ஒரு கட்சிங்கிறது எல்லாத்தையும் தாண்டினது. இப்போ கூட தான் எங்கள் தென்மண்டலத்தில் என்னுடைய நெருங்கிய நண்பராக இருந்த ராஜா அவர்கள் தனக்கு இங்கே வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறதுல போயிட்டார். 8 ஆண்டுகள் நம்ம எதை எடுத்து போராடணுமோ அவங்க அவரோட சேர்ந்தது எனக்கு பிடிக்கும். அப்படி கிடையாது. நான் ஏற்கனவே ஏப்ரல் மாதமே அதிமுக எங்கள் கூட்டணிக்கு வந்துச்சு. 4 மாதம் அங்கே தானே இருந்தோம். நான் செப்டம்பர் மாதம் தானே வெளியே வந்தேன். அப்போல்லாம் அது மாதிரிலாம் சொன்னதில்லை. இவங்க வந்துட்டாங்க வெளியேறணும்னு சொல்லியிருக்கலாம். எனக்கு நல்ல நண்பர் அவரோட பேசுகிறேன் சொல்லலாம். யாரும் ஒருத்தர் சொல்லியிருக்கீங்களா? அவங்க வந்தது ஏற்றுக்கிட்டாங்க. என்ன சொன்னாங்க? அவங்க நம்மளை கூப்பிடல, மீட்டிங் கூப்பிடல, நம்ம கட்சி பேரை சொல்லலைங்கிற ஆதங்க தான் பட்டாங்களே தவிர யாருமே நம்ம இவங்களை எடுத்து தான் போகிறோன்னா அவங்க திரும்பி வந்துட்டாங்க. அவர் கடம்பூர் மாணிக்கராஜா உட்பட யாருமே இவங்க வந்ததை ஏற்றுக்கக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னவங்க யாருமே கிடையாது. எவ்வளோ சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. யாரும் சொன்னது அது இயற்கையான எங்கள் அண்ணன் தம்பியாக ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. எங்களுக்குள்ளார சண்டை பிரிஞ்சோம். இன்றைக்கு நாங்கள் எல்லாம் மீண்டும் ஒன்றாகிறதுல இன்றைக்கி கூட நிர்வாகிகளாக சொன்னாங்களா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாயிட்டோம். சொன்னீங்க நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு நான் பேசினேன்ல, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜெல் ஆகிட்டோம். எல்லாம் ஜெல். இப்போ அதானே கூப்பிட்டு பேசுகிறேன். அதான் சார். இல்லை சார், நீங்கள் என்ன தான் பேசினாலும் இது நாங்கள்லாம் ஒரே குடும்பம், அம்மாவுடைய குடும்பம். கட்சிங்கிறது குடும்பம் தானே. இல்லை ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு எங்களுக்குள்ளார ஒரு இணைப்பு இருக்கும். அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு தீங்கு நடந்தப்போ எனக்காக எல்லாம் போராடினாங்க. அதில் பல பேர் பாதிக்கப்பட்டது எல்லாம் உண்மைதான். அதே நேரத்தில் எல்லார் மனசையும் நம்மளாம் ஒன்றாகணுங்கிற எண்ணமும் பொதுமக்கள் எங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்களா அழுத்தம் ப்ரெஷர்லாம் பொதுமக்கள் மத்திய தான் இருக்குப்பா. நீங்களாம் ஒன்றானப்பா ஜெயிக்க முடியும்னு எங்களை பார்க்குறவங்களே சொல்லுவாங்க. எல்லாம் ஒன்றாயிடுங்கப்பா அப்படிம்பாங்க. அதனால் எங்கள் நிர்வாகிகள் இன்றைக்கி உட்காந்துருந்தாங்க மீட்டிங். நீங்கள் வேணால் யாராவது ஒருத்தர் ஒன்றி உட்காந்துங்க. எங்கள் நிர்வாகிகள் இப்போ அடுத்து ஒரு மாவட்டம் தெற்கு மாவட்டம் பார்க்க போகிறோம். யாருமே எல்லாம் 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 அங்கங்கே ஒன்றா பழகிட்டோங்க. எல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. என்னுடன் இருப்பவர்கள் அமைச்சராகிறதா என்னுடைய ஆசைன்னு சொல்லியிருக்கீங்க சார். அது ஏற்றுக்குருவாங்களா சார்? இல்லை சார், நான் நீங்கள் ஒரு இடத்த ஒன்று எடுத்துக்கிட்டு வாங்க வெற்றி, நீங்கள் ஒரு இடத்த ஒன்றையும் எடுத்துக்கிட்டு கேட்குறீங்க. நான் பேசினதோடைய சாரத்தில் நான் தேர்தலில் போட்டியிடலை. என்னை சேர்ந்தவர்கள் எனக்காக 8 வருடம் என்னோடு பயணித்தவர்கள் பல கஷ்ட நஷ்டங்களில் ஆட்சி அதிகாரம்லாம் இருந்தப்போ அதை விட்டெல்லாம் அது அம்மாவுடைய கட்சியை விட்டுட்டு அம்மாவுடைய தொண்டர்கள் வெளியே என்னோட இப்போ டேவிடோ சகோதரியோ இல்லை நம்ம இவரோ இது மாதிரி உட்காந்துருக்காங்க. எல்லாருமே முருகன் வந்திருக்காரு, மாவட்டத்தில் பழைய நிர்வாகி, எல்லாருமே பழைய நிர்வாகிகள். எல்லாரும் விட்டுட்டு வந்தாங்க. எனக்கு அழைக்கப்பட்ட தீங்கு எதிர்த்து வந்தாங்க. அவங்களெல்லாம் தகுதியானவர்கள். அவர்களை வேட்பாளர்களாக நின்று அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக்க வேண்டும். அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே கட் பண்ணி பேசுகிறீங்க. எனது ஆசைன்னு தான் சொன்னேன். கரெக்டாக ஆசைன்னா நான் ஆசைப்பட்றேங்க. எங்கள் ஒரு வீடு இந்த ஹோட்டல் மாதிரி பக்கத்தில் ஒரு ஹோட்டல் கட்டுன்னு ஆசைப்பட்டா அது மாதிரி எனது விருப்பம். அதுக்காக கூட்டணியில் போய் ஒரு என்ன சொல்கிறது எந்த கண்டிஷன் கிடையாது. இட்ஸ் நாட் ஏ கண்டிஷன். விருப்பம். வாய்ப்பு கிடைத்தால் எங்களுக்கு அவங்களே எங்கள் சகோதரர்கள் தானே. கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல. வாய்ப்பு கொடுக்க ஏன் வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? பொதுவாகவே தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைவதற்கான சூழ்நிலை இருப்பதாகத்தான் என்னிடம் உங்கள் மாதிரி சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு சர்வே எடுக்கிறவங்க அரசியல் லோக்கர்கள்லாம் சொல்கிறாங்க. அதுமாதிரி கூட்டணி வாய்ப்பு வரப்போ நாங்கள் அதுக்காக ப்ரெஷர் பண்ண மாட்டோம். நட்பு ரீதியாக சுமூகமாக ஒரு கூட்டணியில் சேர்ந்தோன்னா அந்த கூட்டணி வெற்றிக்கு நான் எப்படி 24 நான் அன்கண்டிஷனலாக பிஜேபி கூட்டணிக்கு போனேன். என்டிஏவுக்கு நான் சீட்டு கூட கேட்கல. அண்ணாமலையே சொல்லுவார் அவர். நான் ஏன்னா எங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் தான் எங்கள் ஆளுங்க விருப்பம் இல்லை, நானுமே நிற்க விருப்பம் இல்லைன்னா சொன்னேன். அவங்க எல்லாம் நீங்கள் நிற்கலைன்னா கன்வர்ஷன் ஆஃப் ஓட்டு வராது, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நின்றுங்கன்றதுனால நின்றேன் நான் உங்களுக்கு.
அதனால் நான் ஒரு கூட்டணிக்கு போகணும்னு முடிவெடுத்தேன்னா ஏன்னா நாங்கள் பல கூட்டணிகள் அம்மா 89லேருந்து அமைச்சப்ப பல கூட்டணிகள் அமைவதற்கு நான் அதில் அம்மாவுக்கு கூட இருந்து பார்த்தேன். அதனால் கூட்டணி அமைகிறப்ப அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும், பல கட்சிகள் வந்து சேர்றப்ப. அதனால் நம்ம ஒரு கூட்டணியில் போகிறப்ப ஸ்மூத்தாக அதை கொண்டு போனால் தான் அந்த கூட்டணியை வெற்றி பெறுவதற்கு நம்மளால் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைப்பேன். அதனால் நாங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக தான் அதை ஹேண்டில் பண்ணுவோம். நாங்கள் வந்து நியாயமான கோரிக்கைகள் தான் கேட்போம், நியாயமான தகுதியான வேட்பாளர்களுக்கு தான் கேட்போம். நாங்கள் ரொம்ப ரீசனபுளாக தான் இருப்போங்கிறது அவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும், அதிமுகவுக்கும் தெரியும், பிஜேபிக்கும் தெரியும். அதில் நாங்கள் கேட்பது வந்து நியாயமாக இருக்குங்கிறப்ப அதை அவங்க வந்து தட்ட மாட்டாங்க. இன்னொன்று, வாய்ப்பு என்னுடைய விருப்பம், வாய்ப்பு இருந்தால்தான், இட்ஸ் நாட் ஏ கண்டிஷன். கரெக்டாக சொன்னார் அது, இட்ஸ் நாட் ஏ கண்டிஷன், இட் இஸ் மை விஷ், அவ்வளோதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.